தம்பி, ஒரு நாள் நாம் பறக்க வேண்டும். எதிரியின் வான்கோட்டையை பிளக்க நமக்கென்று ஒரு பறக்கும் குதிரை வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகளின் வான்படை. தமிழீழ விடுதலை புலிகளின் விமானப்படையை சேர்ந்த இரு போராளிகள் விமான கட்டுமான பணியில் இறங்கினார்கள். சங்கர் அண்ணாவின் கனவு மற்றும் தலைவரின் ஆசை மற்றும் தமிழன் வானிலும் தனது பலத்தை காட்டுவான் என்னும் நோக்கில் ரவிவர்மன் மற்றும் ஈழவேணி என்னும் இரு போராளிகள் தமது பணிகளை செய்து வந்தார்கள். பல கட்ட திட்டமிடல் மற்றும் சோதனைகளுக்கு பின் முதலாக விமானத்தை அந்த இருவரும் இயக்கி பார்த்தார்கள். அதன் பரிசாக கிடைத்தது வெற்றி. மார்ச் 26, 2007 அதிகாலை 2 மணி அளவில் வன்னியில் உள்ள இரணைமடு என்னும் இடத்தில் உள்ள புலிகளின் வான்படை தளத்திலிருந்து கொழும்பு நோக்கி பறந்தார்கள் வான்புலிகள். தாக்குதல் குண்டுகளை சுமந்து சென்ற தமிழனின் வான்படை கண் இமைக்கும் நேரத்தில் இலங்கை இராணுவ முகாம் மீது குண்டுவீச்சுக்களை நடத்திவிட்டு பெரும் வெற்றியோடு மறுபடியும் வன்னி நோக்கி பறந்து சென்று பத்திரமாக தரையிறங்கினார்கள். இந்த நிகழ்வைக் கண்டு உலகமே வியந்தது. தமிழன் வானிலும் தனது பலத்தை காட்டிவிட்டான் என்ற செய்தி அனைவரையும் ஆச்சரியம் காண வைத்தது.